Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. பேக் ஸ்டேஜ் வழியாக போய் அந்த ஸ்டேஜை பார்க்குறாரு. நிறைஞ்சி இருக்கு, மக்கள் நிறைஞ்சி கத்துறாங்க. ஒரு கால் வருது, ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணு, தம்பி கங்கரா நான் ஒண்ணு அண்ணா நான் சாங் 2 நாள் கொடுத்துறேன், நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, நானே குடி சைட்டு சொல்லுங்கண்ணே. இல்லப்பா கங்கரா. அம்மா தெரியாம பண்ண விஷயங்கள் அப்பாக்கு அது ரொம்ப பூஸ்டா இருந்திருக்கு. ஆக்சுவலா இன்ன வரைக்குமே நம்ம டி நகர்ல ஒரு வீடு இருக்கு, அது நம்ம வீடுனால இன்ன வரைக்கும் எங்க அம்மா நம்ப மாட்டாங்க. ஆக்சுவலா பணக்காரங்களுக்கு மியூசிக் பண்ணணும்னு ஆசை இருக்கும், அவங்களுக்கு ஆனா ஒண்ணுமே தெரியாதுன்னா மியூசிக்கா நம்ம பேர் வரணும் போது அவங்க கம்போஸ் யார் பண்ணி கொடுப்பாரு, அப்பா பண்ணி கொடுப்பாரு. ஓகே. ஆனா அப்பா பேர் எங்கேயுமே வராது. ஹாய் டாடி, ஹவ் ஆர் யூ? ஹாய் சன், ஹவ் ஆர் யூ? டாடி நான் பார்ட்டியில இருக்கேன். அதான் நோ ட்ரைவ் பண்ணாத, நைட் ட்ரைவ் பண்ணாத. அங்கே நல்ல ஒரு ஷூட் ரூமா போட்டு நல்லா தூங்கிட்டு மறுநாள் கூட நல்லா தூங்கிட்டு எழுந்து வாழ்ந்தது அது வேற. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். உறவின் மொழி இந்த தொடர்ல இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷல் செலிபிரிட்டி இருக்காங்க. எனக்கு எங்க ஃபேவரட் ஸ்ரீகாந்த் தேவா அப்படின்னு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதனால வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு வணக்கம். எப்படி ஜெயிக்கிறோம்? எஸ் ஆமா, இதுல இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். வெற்றி ஜெயிக்கிற எப்ப கால் எடுத்தாலும் எப்ப பேசினாலும் சொல்றீங்களே, இது எப்ப பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? இது விகடன் நேயருக்கு ஹாய், விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இது அருமையான ஷோல உங்களை மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ தமிழ்நாட்டுல ஒரு வீட்லயும் போய் பேசணும்னு ஆசை, பட் அது ரொம்ப கஷ்டம். பக்கத்து வீட்டுக்கே நம்மளால போக முடியாது. இருந்தாலும் இந்த விகடன் மூலியமா இந்த இன்டர்வியூ எல்லார் வீட்லயும் போய் ரீச் ஆகும். ஸோ எல்லார் வீட்டுக்கும் நான் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். நேஷனல் அவார்டு நீங்க கொண்டு போய் கொடுக்கும்பொழுது அப்பா பார்த்து டிவில பார்த்துட்டு இருந்து ரொம்ப நெகிழ்ந்த அந்த வீடியோ நான் பார்த்தேன். எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க நீங்க அங்க போய் எடுக்கும் போதுன்னு. பட் உங்களுக்கு கால் பண்ணியோ இல்ல மெயில் பண்ணியோ அந்த விஷயம் சொன்னும் போது அப்பா என்ன சொன்னாரு? இல்ல அப்பா அதான் நான் எல்லா இன்டர்வியூ சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா எனக்கே தெரியாது. நான் இங்க டி நகர்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஃபேமிலியோட சாப்பிட்டு இருக்கேன். ஒரு 4 o'clock இருக்கும், 4:30 இருக்கும். எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள எப்பவுமே நெட்வொர்க் கிடைக்காது போன். ஸோ போன் ஒரு கால் வருது, ஒரு அண்ணன் போன் பண்ணு, தம்பி கங்கரா நான் ஒண்ணு அண்ணா நான் சாங் 2 நாள் கொடுத்துறேன், நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, நானே குடி சைட்டு சொல்லுங்கண்ணே. இல்லப்பா கங்கரா சந்தோஷம். என்னன்னா அது வேற ஏதாவது சொல்ற மாதிரி இருக்கு. அப்படின்னா மிஞ்சி போனா என்ன சாங் தானே கேட்பாரு கொண்டு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு ப்ரோ ஃபோன் பண்ணி, அண்ணா அண்ணா சந்தோஷ், வெற்றி அண்ணா டிவி இப்போ. ஆமா என்ன அது ஒரே சிங்க் ஆகுது, சந்தோஷம்ன்றாங்க இதுன்றாங்க. பார்த்தா எனக்கு அந்த லேண்ட்லைன் நம்பர்ஸ் வந்துட்டே இருக்கு. இந்த லேண்ட்லைன் நம்பர் எல்லாமே அந்த டிவி லைவ்ல தான் வரும். ஆக்சுவலா லைக் எப்பவுமே ஒரு டிவில ஒரு லைவா பேசணும்னா, சார் நாங்க இந்த தொலைக்காட்சியில பேசுறோம், ஒரு பைட் தர முடியுமா போது, இது என்ன அது டிவி லைன் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டு போது அதுக்குள்ளே மாட்டா சூடா இருக்கு, சாப்பிட்டு போயிருங்க இருமா, அதான் முக்கியமான கால் வருதுமான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பேசுறேன். அப்போதான் ஒரு டிவி சேனல், சார் நாங்கள் அந்த சேனல் பேசுவோம் சார், சார் உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு, அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? நேஷனல் அவார்டா? யாருக்கு சார்? நானு சார் உங்களுக்கு தான் சார். எப்போ சார்? நான் எப்போ சார்? என்ன கலர் சார்? என்ன மாடல் சார்ன்ற மாதிரி சார் உங்களுக்கு தான் சார். என்ன படத்துக்கு சார்? நானு விஷயம் சார் கருவறைன்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சர் ஃபிலிம். கருவறை எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்தது. கருவறை எப்போ பண்ணோம் நம்ம அதை? ஏன்னா ரொம்ப ஒரு பயம் இருக்குல்ல சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு பிரதருக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், ப்ரோ ஏதாவது அண்ணா இப்போதான் நான் ஃபோன் பண்ண வாழ்த்துக்கெல்லாம் உங்களுக்கு கருவறைன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு சொல்லிட்டு. கருவறை என்ன இயர் போட்டிருக்கு? 2022 போட்டிருக்கு. ஆமா அது பண்ணது 21 பண்ணேன் ஆக்சுவலா. பட் அவங்க இது பண்ண சென்சார் பண்ண 22 பண்ணாங்க. இப்போ 23 இருக்கும் ஆக்சுவலா. ஐயோ ஆமாலன்னு சொல்லிட்டு மறுபடியும் சேனல் ஒன்னே ஃபோன் பண்ணாங்க. சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதோட டைரக்டர் ஈவி கணேஷ் பாபு சார் பண்ணாரு, ரொம்ப நல்ல மெசேஜ் உள்ள படம் பேசும்போது அப்பா லைன்ல வராரு. என்னால எடுக்க முடியல, ஏன்னா லைவ் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அப்பா கிட்ட பேசினேன். அப்பா வாழ்த்துக்கள்ப்பா, உனக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. ஆமாப்பா இப்போ அங்கதான்ப்பா வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே கார் எடுத்துன்னு வீட்டு இங்கதான் பக்கத்துல வந்துட்டேன்.
வந்து நான் அப்பா அதோட சந்தோஷம் நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலா. ரொம்ப அவ்வளோ ஹாப்பியா நான் ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல அப்பாவோட சந்தோஷம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு. ஏன்னா அவரோட கனவு அவார்டு அது ஆக்சுவலா, கனவு எப்படியாவது நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு. பட் என்னென்ன கமர்ஷியல் மூவிஸ்க்கு கிடைக்காதுல்ல, அதனால வந்து அது இல்லாமல் லைக் அப்பாவுக்கு கிடைக்க வேண்டியதுதான். இப்போதான் எல்லாமே இந்த சோஷியல் மீடியானால ஈஸியாக இருக்கு எல்லாமே. லைக் இங்கேருந்து அமெரிக்கா போகிறதுக்கு எந்த ஃப்ளைட் சீப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. அப்போலாம் ட்ராவல் சொல்கிறது தான் நம்ம அந்த அமௌண்ட்டு தான் தர முடியும். ஸோ இப்போ தான் தெரியுது, ஓ நேஷனல் அவார்டுன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து மியூசிக்காக இதெல்லாம் போட வேண்டியது இருக்குது, சப்டைட்டில் போட வேண்டியது இருக்குது. இப்போ அப்போல்லாம் வந்து அப்போ அந்த டைமில் இருக்கும்போது தெரியுமா, யாருக்குமே தெரியல ஆக்சுவலாக. அல்லாட்டி உண்மையாக அப்பாவுக்கு ஈஸியாக கிடைக்கும். அந்த ஒரு மகனாக தேவா சார்னுடைய மகனாக உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்போ வந்து ஒரு சிங்கர் ஃபேமிலி அப்படின்னு உடனே அப்பா வராரு அப்படின்னு டக்கு டக்குன்னு எல்லாரும் தூணுக்கு பின்னாடி போய் ஓடி போய் ஒழிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ஒரு டேடியா தேவா சார், இல்ல ஏய் ஹாய்டா அப்படி சொல்ற தேவா சார்? இல்ல நம்மளும் ஓப்பனா சொல்ல போனா அந்த ஹைடா சொல்ற ஃபாதர்ஸ் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலா. அது எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பரம்பரையா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பணக்கார வீட்டு ஃபேமிலிஸ் தான் இருப்பாங்கல்ல. தலைமுறையா இன்னும் எங்க தலைமுறை வந்து 10 தலைமுறைக்கே சொத்து இருக்கு. இன்னும் வந்து அவங்க அப்பா எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஹாய் டாடி ஹவ் ஆர் யூ, ஹாய் சன் ஹவ் ஆர் யூ, டாடி நான் பார்ட்டியில இருக்கேன், நோ டிரைவ் பண்ணாத, நைட் டிரைவ் பண்ணாத, அங்கே நல்ல ஒரு ஷூட் ரூமா போட்டு நல்லா தூங்கிட்டு மறுநாள் கூட நல்லா தூங்கிட்டு எழுந்து வாழ்ந்தது அது வேற. பட் நம்ம பிறந்ததுல இருந்து ரொம்ப நார்மல் மிடில் கிளாஸ்ல போறதுனால அந்த பாண்டிங் அப்பா கிட்ட இருக்கும். ரொம்ப தன்மையா பேசுறது. ஏன்னா ரொம்ப எல்லாமே கூட்டு குடும்பம் தானே. அந்த அப்பா தாத்தா பாட்டி அம்மா எல்லாருமே ஒரே கூட்டு குடும்பம் தானே. அந்த மரியாதைகள் வந்து இன்ன வரைக்குமே நாங்க வந்து அதை ஏன்னா இப்பயும் பணம் வந்தா கூட இருந்தாலும் அந்த பழசை மறக்காம நாங்க வந்து அப்பா கிட்ட இன்னும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், அப்பா வந்தா எழுந்து நின்று அப்படியே பட் ஒளியில மாட்டோம், அப்படியே வாங்கப்பான்னு சொல்லிட்டு அப்பா நல்லா இருக்கேப்பா நல்லா இருக்கேன்ப்பா. அது அந்த ஒரு அதாவது இன்னும் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் அந்த ஃபேமிலிஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ அதனால வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதான் கரெக்ட். அப்பா வரும்போது எழுந்து நின்று ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் அவர் கொண்டு வருவாரு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ரூம்ல இருக்காங்கன்னும் போது அப்பா வாண்டடா அந்த ரூமுக்கு வரமாட்டாரு. ஆக்சுவலா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இப்போ நம்ம போனா எல்லாம் எழுந்துப்பாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் சுத்திட்டு போயிட்டு அவர் ரூம் போவாரு. ஸோ அது மாதிரிலாம் பண்ணுவாரு. ஸோ சொன்ன மாதிரி ரொம்ப நார்மலான ஒரு இதாக தான் இருப்போம். ரொம்ப பெருசா இது பண்ணிக்க மாட்டேன். நீங்க சொல்லும் போது தாத்தா பாட்டி கூட்டு குடும்பமா இருந்தோம்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அப்பாவோட அப்பா அவங்கள பத்தி சொல்லுங்க. எந்த ஊரு அண்ட் அவங்களுடைய வளர்ப்பு, இப்போ நீங்க சொன்னது வந்து வளர்ப்பு முறைன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னீங்களே. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. லைக் அப்பாவுடைய ஃபேமிலி, அம்மாவுடைய ஃபேமிலி சைடு. ஸோ அவங்கள எல்லாமே வந்து பூர்வீகம் பாத்தீங்கன்னா எங்க தாத்தா பிறந்து வந்து ஆற்காடு சொல்லுவாங்க. ஆற்காடு இங்க வேலூர் பக்கத்துல ஆற்காடு. அதுக்குள்ள ஒரு ஐ திங்க் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் உள்ள போனா மாங்காடுன்னு ஒரு ஊர் கேட்கல. ஸோ அங்கதான் எங்க தாத்தா பிறந்திருக்காரு. அவர் பேர் வந்து சொக்கலிங்கம் அவர் பேரு. ஸோ ஒரு ஒரு அப்போல்லாம் வந்து எல்லாம் கிராமத்துல சென்னை வந்து செட்டில் ஆவாங்களா, அதனால ஒரு பிஸ்னஸ்க்காக சென்னைக்கு வந்து தான். அப்புறம் தான் அப்பெல்லாம் அப்பா பிறந்ததெல்லாம் சென்னையில் தான் பிறந்தாங்க. ஸோ அதே மாதிரி எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆற்காடுல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் உள்ள சக்கரமல்லூர்னு ஒரு ஊர் ஆகலாம். ஸோ அப்பெல்லாம் அந்த ஆற்காடுல உள்ள கிராமத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேக்சிமம் வேலைக்கு வந்து அவங்க வந்து சென்னைக்கு தான் வந்து இருக்காங்க. அதேமாதிரி எங்க தாத்தாவோட ஒய்ஃப் எங்க பாட்டி பேர் வந்து கிருஷ்ணவேணி. அவங்க வந்து கடலூர்ல இருந்து வந்திருக்காங்க ஆக்சுவலா. ஸோ எல்லாமே சென்னையில தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட பூர்வீகம். தாத்தா ஊர் வந்து ஆற்காடு உள்ள மாங்காடு, பாட்டி ஊர் வந்து பாத்தீங்கன்னா லைக் கடலூர்ல ஏதோ ஒரு ஊர், அது ஞாபகம் இல்லை. ஸோ எல்லாமே அப்படி வந்து எல்லாம் இங்க பிறந்து அப்படிதான் எல்லாம் உருவாயிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட பூர்வீகம். ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருப்பாரு. அந்த அப்பாவை பார்க்கும் பொழுது, அந்த பழைய நினைவுகள்லாம் பார்க்கும் பொழுது, நீங்க ஹவுசிங் போர்ட்ல இருந்த கனவுகள் அந்த இடத்துல இருந்தது, அதை பத்தி ஷேர் பண்ணுங்களேன். அதான் பிறந்ததே வந்து ஹவுசிங் போர்ட்ல தான், விசாலாட்சி தோட்டம் சொல்லிட்டு நம்ம வெங்கட் பிரபு ப்ரோ வந்து சென்னை 28ல வந்து அந்த ஏரியா தான் வந்து அங்கதான் விஷுவல நடத்தினா ஷூட்டிங் எல்லாமே பண்ணாரு. அப்போட ஜெய் கூட சொன்னான், அண்ணா எல்லாம் ஓகேனா பட் என்னால நடிக்கவும் முடியல. வெங்கட் பிரபு ஆக்ஷன் சொன்ன பிறகு நடிக்கலான்னு போகும்போது டே ஜெயே உங்க அப்பா எப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு அங்க ஃபுல்லா ரிலேஷன் தான் இருப்பாங்க. அதனால வந்து நடிக்க விட முடியல. எல்லாமே கேட்டு அப்பா எப்படி இருக்காரு பெரியப்பா எப்படி இருக்கான்னு கேட்டு இருந்தாங்கண்ணே. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் சொல்றேன், சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து அங்க
அங்கே வந்து ஹவுசிங் போர்டுனா கூட லைக் நாங்கள் வாங்கினதுலாம் கிடையாது ஆக்சுவலாக. லைக் எப்படின்னா வந்து சின்ன வயசில் வந்து அப்பா வந்து ஒரு 20 இயர்ஸ் இருக்கும்போது அங்கே அந்த ஒரு கனல் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த கூவம் பக்கத்தில் ஒரு ஓலை வீடு தான் இருந்தது ஆக்சுவலாக. அப்புறம் அப்போ கல்யாணம் ஆகலை. அப்போ வந்து என்ன ஆயிருக்கு எல்லாம், அப்போதான் வந்து ஒரு ஹவுசிங் போர்ட் கட்டி ஆல்மோஸ்ட் இன்னும் முடியல ஆக்சுவலாக, இன்னும் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்லாம் இருக்குது. அப்போ வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து எல்லாருக்கும் வந்து அங்கே ஓனாக கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஓலை குடிசை வீடெல்லாம் எரிய ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க, மொத்தம் ஒரு 100 வீடுகள் எல்லாமே. அப்போ ஓகே என்னன்றது போது எல்லாரும் ஓடி போயிட்டு டக்குன்னு எந்தெந்த வீட்டில் போய் என்னென்ன வச்சாங்களோ அதான் அவங்களுக்கு சொந்த வீடு ஆகிட்டு இருக்காங்களா. ஸோ எங்களுக்கு வந்து D2ன்னு ஒரு ஹவுசிங் போர்டு கிடைச்சது, எங்களுக்கு D2. அங்கே தான் எல்லாமே நாங்கள்லாம் பிறந்தது ஆக்சுவலாக. அதில் வந்து தெரியும் உங்கள் அப்பாவுக்கு வந்து மொத்தம் 4 பிரதர்ஸ், ஒரு அத்தை வேறு. ஸோ ஒரே ஹவுசிங் போர்டில் அவ்வளோ பேர் ஆக்சுவலாக. அப்புறம் அப்பா கல்யாணம் ஆகிட்ட பிறகு தனியாக ஒரு ஹவுசிங் போர்டு பக்கத்தில். அந்த ஹவுசிங் போர்டு நல்ல ஞாபகம் இருக்குது. ஹவுசிங் போர்டு வந்து ஒரு ரொம்ப சின்ன இடம் தான். லைக் எப்படின்னா லைக் உங்களுக்கு தெரியும், ஒரு ஹால் இருக்கும், ஒரு பெட்ரூமாக இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் ஹவுசிங் போர்டுன்றது. அதுலேயே நாங்கள் வந்து அதில் ஷேரிங்கில் இருந்திருக்கோம். ஆமாம், அதுலேயே ஷேரிங். ஹால்ன்ற வேற ஒருத்தங்க இருப்பாங்க, நாங்கள் ஒரு பெட்ரூம் மாதிரி போர்ஷனே தனியாக இருப்போம். அந்த அளவுக்கு வசதி. ஐ மீன் அப்போவே என்ன ரெண்ட்டுன்றது 50 ரூபாவோ 100 ரூபா இருக்கும் ஹவுசிங் போர்டு ஃபுல்லாக இருக்கணும்னா. அந்த அளவுக்கு அப்பா கிட்ட அந்த 100 ரூபாய் கூட கொடுக்காத நிலைமைக்கு ஒரு 50 ரூபாய்க்கு இருப்பார் ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோலாம் கஷ்டம் பார்த்து இந்த நிலைமையில இருக்குது. நம்ம கண்டிப்பாக வந்து அந்த கடவுள் தான் ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். ஸோ அந்த நேரத்தில் உழைப்பை வந்து நாங்கள் ரொம்ப நம்புவோம் ஆக்சுவலாக. உழைச்சா இந்த மாதிரி இடத்துல இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வரைக்கும் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப பேர் உழைப்பாங்க, என்னடா வெற்றியே கிடைக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வெற்றி ஈஸியாக கிடைச்சிடும். ஏன்னா அது நான் கண்ணிலே பார்த்துருக்கேன். கடைசி வரைக்கும் நம்ம இங்கே தான் இருப்போமோன்னு நினைக்கும் பொழுது கடவுள் வந்து உழைச்சதுனால பெரிய பரிசு கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. கஷ்டங்கள், அதாவது நான் பார்த்த கஷ்டங்கள் மாதிரிலாம் உண்மையிலே யாரா பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது ஆக்சுவலாக. ரொம்ப அதாவது சாப்பாடு கூட கொஞ்சம் சில நேரத்தில் மாட்டிப்போம் ஆக்சுவலாக. ரொம்ப இன்னும் ஃபெஸ்டிவல் டைம் மட்டும்தான் ஒரு நான் வெஜிடேரியன்லாம் கிடைக்கும் எங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்புறம் போராடுவார். பட் இதில் தேங்காடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தப்பாலாம் வந்து சபேஷ் முரளி மியூசிக் டைரக்டர் இருக்காங்களே, அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் மியூசிக் லைட்டாக கற்றுக்கிட்டு அவங்க ட்ராக் வந்து ஒரு மியூசிஷியனாக சீக்கிரமாக வளர்ந்துட்டு அவங்களுக்கும் கல்யாணம் இருப்பேருக்கு என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அந்த ஹவுசிங் போலேருந்து வெளியில் அபிராமபுரத்தில் ஒரு வீடு எடுத்துக்கிட்டாங்க ஒரு சித்தப்பா. இன்னொருத்தர் வந்து அந்த பாபா கோயில் இருக்கு மயிலாப்பூரில், அங்கே வந்து ஒரு வீடு ஆகிட்டு. அப்பாவை வந்து அண்ணா நீங்கள் சொல்கிறது கேளுங்க, உங்களுக்கு வந்து 3 பசங்க ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆகிறது இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் தான். லைக் கஷ்டம் மீன்ஸ் அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு அட்வைஸ் பண்ணுவாங்கள்ல, நீங்கள் மாத சம்பளத்துக்கு ஏதாவது ஒர்க் போயிடுங்க. ஏன்னா நாங்கள் சினிமாவில் வாசிக்கிறதுனால சொல்கிறோம், கொஞ்சம் டஃப்பாக இருக்குது சினிமா, பேக்கிங் இல்லாமல் வர்றது ரொம்ப கஷ்டம். இது இல்லாமல் போது அப்பா இல்லைப்பா எப்படியாவது நான் வந்துடுறேன்ப்பா மியூசிக் டைரக்டராக. நான் இல்லை நீங்கள் வருவீங்கண்ணா, அதை பற்றி இல்லைன்னா, பட் பசங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, நான் அவங்களும் பார்க்கணும் இல்லைங்கிற போது அப்போ என்ன பண்ணார், அப்பா வந்து ஒரு அழகான விஷயம் பண்ணார். கொஞ்சம் டிவோஷனல் ஒர்க்லாம் பண்ணுவார், சாமி பாட்டெலாம் பண்ணுவார்ல, அதெல்லாம் பண்ணுவார். சேம் டைம் வந்து ரொம்ப நல்ல என்னென்னா சில டியூன்ஸ்லாம் விற்பார் அப்பா. டியூன்ஸ்லாம் விற்பார் ஆக்சுவலாக. ஒரு டியூன் வந்து 50 ரூபா 100 ரூபா அதெல்லாம் விற்று சில பேர் ஆசை இருக்கலாம், மியூசிக் பணக்காரங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணணும்னு ஆசை இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் ஒன்றுமே தெரியாதுன்னா மியூசிக்காக நம்ம பேர் வரணும் போது அவங்க கம்போஸ் யார் பண்ணி கொடுப்பாரு, அப்பா பண்ணி கொடுப்பாரு. ஆனால் அப்பா பேர் எங்கேயுமே வராது. பட் அப்போ நான் கூட உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அதனால அப்பா வந்து இவர் பேர் வர மாட்டேங்குது, ஆனால் வேற யாருக்கும் பண்ணி கொடுக்குறாருல பார்ப்பேன். அதில் வரதை வந்து எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, சாப்பிடுவோம், ஜாலியாக இருப்போம். அம்மாவை நீங்க பார்த்த விதம், இன்னொன்று என்னன்னா அம்மாவும் அப்பாவும் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணது நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ எனக்கு நிஜமா அம்மா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அம்மா வந்து எல்லாருக்கும் அவங்க அம்மா ஸ்பெஷல் தான் ஆக்சுவலாக எப்போதுமே. லைக் இன்ன வரைக்குமே வந்து நம்ம டி நகரில் ஒரு வீடு இருக்கு, அது நம்ம வீடுனால இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா நம்ப மாட்டாங்க ஆக்சுவலாக. இன்னும் அம்மாவோட நினைவு எல்லாமே அதில் தான் இருக்குது. இன்னும் நம்ம ஒரு ஷேரிங் வீட்டில் இருந்தோமே, அது மீண்டு எப்படி இங்கே வந்தோம், ஒரு அந்த ஷாக்கில் தான் இன்னும் இருப்பாங்க ஆக்சுவலாக. லைக் இந்த பக்கம்லாம் வந்து அப்பா வந்து ஏதோ ஒரு வாட்டி இதில் போயிருக்காங்க, ஆட்டோவில் போயிருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா அம்மாவுக்கு வந்து அப்பா கூட அந்த ஸ்கூட்டர்லாம் உட்கார தெரியாது ஆக்சுவலாக, அந்த பேலன்ஸ் வராதுனால ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அதுலேருந்து அப்பா வந்து ஸ்கூட்டரில் அம்மா எழுத்த மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஆட்டோவில் தான் இந்த பக்கம் போகும்போது இந்த சந்து வழியாக போயிருக்காங்க. ஐ திங்க் 94, 95 அப்போ தான் அப்பா என்ட்ரி அந்த சினிமாவில் வந்து அப்போ தான் கொஞ்சம் பீக் வராரு. அப்பா வந்து அம்மா பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க ஆக்சுவலாக. பாப்பா
இந்த சந்து பாரு மரங்களா இருக்கு, ஒரு இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பார்த்தா அம்மா வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லாம அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. பட் அம்மா வந்து ரொம்ப இப்போ சில பேர் என்ன சொன்னாங்க, கண்டிப்பாங்க உங்க ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்க கண்டிப்பா வாங்குவீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க எங்க அம்மா. அம்மா ஸ்பெஷலா அதுதான், நம்ம எப்படிங்க இங்கெல்லாம் வாங்குவோம், நம்ம தான் பழைய வீடா ஞாபகம் இருக்குல்லங்க, அதை மனசுல வச்சுன்னு பேசுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அம்மா. லைக் உங்க நேரம் இது ஆறுதலா பேசிட்டா வாங்கின ஃபீலாவே இருக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கிடைக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உன்னால முடியுமா, நம்ம தான் இருக்கிற வீடு இப்படி இருக்கேன்னும் போது அப்பா அங்க சேலஞ்ச் எடுப்பாரு, நீயே சிரிக்கிறியா இது நான் வாங்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு. பட் அது ஆக்சுவலா அம்மா தெரியாம பண்ண விஷயங்கள் வந்து அப்பாவுக்கு அது ரொம்ப பூஸ்டா இருந்திருக்கு. ஆக்சுவலா கரெக்டா வந்து ஒரு நாள் அம்மா ஒரு வீடு இங்க வாங்கலாமா, நம்ம ஒரு வீடு கிடைச்சிருக்கும் போது அம்மா சொன்னாங்க, ஏன் நான் அன்னைக்கு விளையாட்டு தாங்க சொன்னேன், உண்மையாக கிடைச்சிருக்குன்னு. ஆமாம்மா கிடைச்சிருக்கும் போது. பட் இன்ன வரைக்கும் வந்து அம்மா வந்து இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கோம், இது அவ சந்தோஷம், இதில் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு 6 ரூம் இருக்கு, 5 ரூம் இருக்கு, அதுவா அப்படிலாம் அவ்வளோ பெருசெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. அதுதான் எங்க அம்மாவுக்கு ஸ்பெஷல். இப்போ இந்த கான்செர்ட் கலாச்சாரம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கான்செர்ட்ஸ் பண்றாங்க. ஆனா எங்க எல்லாருக்குமே வந்து இந்த வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்காவோ இல்லை ஏதாவது ஒரு கானா சாங் கேட்கும்போது கொஞ்ச நாள்லாம் வந்து ஏன் நம்ம கானா சாங் கேட்கல அதெல்லாம் தாண்டி ஒரு ஆடிட்டோரியம்ல வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து தேவாசரனுடைய ஒரு ஷோ, ஒரு கான்செர்ட்ல அந்த பாட்டை ஆரம்பிச்ச உடனே வந்து நாங்க சீட்ல இருந்து எழுந்து நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அது வந்து எந்த ஒரு கலைஞனுக்கு இருந்தாலும் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிடும். எப்படின்னா வந்து அந்த ஆடிட்டோரியம்ல நீங்க அவ்வளவு பேர் பாடும் பொழுது அவரோட பாட்டுக்கு டேய் என்னடா இப்படி ஆடுறீங்க, நாங்க கம்போஸ் பண்ணும் போதே இந்த மாதிரி இல்லையடா அப்படின்னு அதை என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது அப்பா வந்து ஒரு ஃபீட்பேக் சொல்லியிருப்பார்ல அவரோட முதல் ஷோ. அப்போ நீங்களுமே ஸ்டேஜ்ல இருந்தீங்க, நீங்க அப்பாவோட பிரதர்ஸ் 2 பேருமே, அப்பா ஒரு ஷோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு வெளில வரும்போது என்ன ஃபீல் பண்ணாரு, இன்னும் என்ன வந்து அவனுக்கு கொண்டாடுறாங்கடா அப்படின்ற மாதிரி. அது அந்த அதான் சொன்ன மாதிரி அந்த ஹாப்பி வந்து நம்மளுக்கு பிளாக் ஷிப் சேனல் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அவனுக்கு, விக்கி பிரதர்ஸ் எல்லா டீமுக்குமே ஆக்சுவலா. பட் அன்னைக்கு வந்து நவம்பர் 22 நினைக்கிறேன், ஆக்சுவலா இயர் 22 நவம்பர் 20 அன்னைக்கு அப்பா பர்த்டே தான் ஷோ. அன்னைக்கு விக்கி பிரதர்களெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, அப்பா சென்னை ஃபுல்லாக பேனர் ஃபுல்லாக ஒட்டிடுங்கப்பா, போஸ்டர்லாம் ஒட்டிடுங்க அப்பா சொல்கிறாரு. விக்கி ப்ரோவும் பேனர் தானே ஒட்டிடலாம் சார். எப்பா என்னப்பா நான் எவ்வளோ ஜாலியாக சொல்கிறேன், ரிப்ளை நீ யோசனை பண்ணி சொல்கிறேன்ட்டு அப்பா ஒட்டிடலாம்ப்பா பேனர் தானே ஒட்டிடலாம்ப்பா. அதுக்கப்புறம் ஸோ இப்போ இதெல்லாம் ஒன்று நடக்கும்போது 10th அன்னைக்கு நவம்பர் 10th 11th 12th ரிஹர்சல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ 19th இப்போ வந்தும்போது அப்பா சொல்கிறப்ப நான் கொஞ்சம் சிட்டி ஃபுல்லாக காரில் போனால் எங்கேயுமே ஒரு பேனர் மாதிரி இல்லையப்பான்ட்டு என்கிட்ட கேட்குறாரு. நான் கூட பார்த்தேன்ப்பா இல்லை தான் சொல்கிறேன். இப்போது 19th நைட்டு ரிஹர்சல் முடியும் போது அப்பா சொல்கிறாரு விக்கிக்கிற மறுபடியும், அப்பா நீங்கள் எல்லாம் ஓகேப்பா நாளைக்கு பேனர்லாம் ஒட்டி ஃபுல் க்ரௌட் ஆக்கிடுங்கப்பா நேரு ஸ்டேடியத்தை, ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு ஷோ பண்ணுறேன் நான் சொல்லிட்டேன். பார்த்தா சரி இன்னும் சொல்லும் போது நைட்டு 9 மணி, நைட்டு ஒரு 10 மணிக்கு கார் எடுக்கிற சவுண்ட் கேட்குது, ஒரு 1 o'clock 12 o'clock. என்னன்னு பார்த்தா யார் இந்த நேரத்தில் கார் எடுன்னு பார்த்தா அப்பாவும் டிரைவரும் காரில் வெளியே போகிறாங்க. எங்கே போகிறான்னு பார்த்தா ஒரு ஒரு 1/2 hour கழிச்சு மறுபடியும் வராங்க. நான் போய் கேட்டேன், அப்பா எங்கே போயிட்டு வந்தீங்கன்ட்டு. இல்லைப்பா சென்னை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன், பேனர் எங்கேயுமே ஒட்டலப்பா. என்னப்பா எனக்கும் பெருசாக இதாக இல்லை, எனக்கு எங்கேயுமே ஒட்டலப்பா. நான் ஒன்று சரி அப்பாவுக்காக இல்லைப்பா இப்போல்லாம் 12 o'clock 1 o'clockலாம் ஒட்டக்கூடாதுப்பா, ஏர்லி மார்னிங் தான் ஒட்டுறாங்க இப்போல்லாம் சொல்லிட்டேன். அப்படியாப்பா ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தா காலையில் 6 மணிக்கெலாம் மறுபடியும் கார் சவுண்டு மறுபடியும். அப்பா நீ என்னப்பா 4 மணிக்குன்னு சொன்னேன், எங்கேயுமே ஒட்டலப்பா. ஷோ அநேகமாக இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌட்லாம் வராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து எங்கேயுமே போஸ்ட் இப்போல்லாம் அந்த காலத்தில் போஸ்டர் தானேப்பா பார்த்துட்டு உள்ளே வந்துடுவானுங்களப்பான்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. விக்கிக்கு ஃபோன் பண்ணால் ஃபுல்லாக ஆஃப், ஏன்னா லாஸ்ட் மினிட்ல என்னால் எனக்கு இன்னும் பயமாக இருக்குப்பா, அந்த தம்பியை நினச்சா கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு சூப்பர் ஸ்டார்லாம் வரும்போது க்ரௌடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ஒரு 12 o'clock அப்பா ஆடிட்டோரியம் போகிறாரு. நேராக அந்த கேரவன் மேலே அரேஞ்ச் பண்ணி தான் நானும் பின்னாடி போயிட்டேன். ஃபுல்லாக ஆடிட்டோரியம் ஃபுல்லாக பார்க்குறாரு. 1 மணிக்கெலாம் பார்க்குறாரு, யாருமே இல்லை. 2 மணி போய் பார்க்குற யாருக்கு வேணா அப்போ லைட்டாக ஜுரம் வர வந்துடுச்சு, எனக்கே தெரியுது ஆக்சுவலாக. இப்போ தொட்டு பார்ப்பா ஜுரம் அடிதான். அப்புறம் ஒரு கரெக்டாக 4:30 கரெக்டாக ராவுகலை ஸ்டார்ட் பண்ணுவேன், டிஜே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. 6 மணிக்கு அப்பா என்ன பண்ணுறாரு, கேரவன்ல ரெடி ஆகிட்டு போகிறாரு.
போகும்போது சொல்கிறாருப்பா என்னப்பா போஸ்டர் ஓட்டல எதுவும் பண்ணல சொல்லிட்டு அப்படியே போகிற பேக் ஸ்டேஜ் வழியாக போய் 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 அந்த ஸ்டேஜை பார்க்குறாரு. நிறைஞ்சி இருக்கு, மக்கள் நிறைஞ்சி கத்துறாங்க. அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அப்பா கண் கலங்க வர அந்த ஷார்ட்டில் ஆக்டலாக என்னடா க்ரௌடே வராதுன்னு பார்த்தா ஃபுல்லாக வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்த க்ரௌடு கடைசி வரைக்குமே காலையில் ஒரு ஆல்மோஸ்ட் 11:30 தான் முடித்தோம். அடுத்து விக்கியை கட்டி பிடிச்சிட்டு என்னடா பண்ணீங்க, எங்கேயுமே போஸ்டர் ஓட்டலையே என்ன சார், சோஷியல் மீடியா சார், இப்போலாம் ஏன் சார் போஸ்டர் ஓட்டணும், எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் போயிடும் சார் எல்லாம் சொல்லிட்டு. லைக் அந்த ஒரு அதாவது எல்லா மனிதருக்கும் ஒரு ஸ்டெப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு லைட் மியூசிக் பண்ணி அதுக்கப்புறம் டிவோஷனல் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் முதல் படம் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்பு, நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை வரும்போது ஒரு ஸ்டெப்பு, பாஷா வாலி ஆசை வரும்போது ஒரு ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் வந்து பையனோட வெற்றி பார்க்கும்போது ஒரு ஸ்டெப்பு, பசங்க ஒரு இது, அதெல்லாம் தாண்டி இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு இயலிச நாடகமன்ற தலைவராக இருந்தார். அதுக்கு ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு ஏஜும் ஃபேக்ட் போயிட்டு இருக்கும்போது இந்த ஷோஸ் அவரை வந்து இன்னும் சொல்லப்போ இன்னும் பூஸ்ட் பண்ணி இன்னொரு வேற ஒரு வெற்றிக்கு ஒரு ஹெல்த்துக்கும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு அப்பாக்கு. ஸோ அதான் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணா வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ ஏழை இருந்தாலும் பெரிய பணக்காரா எல்லாம். ரொம்ப ப்ராக்டிக்கல் அண்ட் அஸ் வெல் அஸ் ரொம்ப அழகான ஒரு பதிவு தான் இது. ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய டைம் எனக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை பத்தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் தேவா சார் ஃபேமிலியா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது நிறையா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், இது ஆக்சுவலி ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்தாலும் சரி இவங்க கேட்கிற கேள்விகள் ரொம்ப அழகா இருந்தது. ஹாசினி கேட்டது வந்து ரொம்ப ஆக்சுவலி அவங்க மியூசிக் தெரியுன்றதுக்காக எனக்கு எல்லாமே ஈஸியா இருந்தது சொல்றதுக்கு. ஸோ மக்களே நீங்களே நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் சொல்றேன், ஹார்ட் ஒர்க் வெற்றி கொடுக்கும். அந்த ஒர்க்கை சூப்பரா பண்ணா பணம் சூப்பரா கொடுக்கும், புகழ் எல்லாமே கொடுத்துரும். வெற்றி ஜெயிக்கிறோம். Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Specialization programs in AI, robotics, data science, electric vehicles, GIS, remote sensing and cyber security. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.